இப்படி போட்டு இவ்வளோ நேரம் சொன்னிச்சு அரைக்க அம்மா இன்றைக்கு தானே நீங்கள் முதல் தடவை அரைச்சினீங்க அதுங்களும் இதான் முந்தி பழைய காலத்தில் இப்படி தான் அரைச்சி சமைக்கிறது டேஸ்ட் ஃபுல் தான் இருக்கு நல்லா வாசம் இறக்கி வச்சோடனே அப்படி மஞ்சட்டியில் அப்படி மஞ்சட்டி அந்த சூட்டில் வந்து கொதிச்சு கொண்டே இருக்கு அந்த கறி கறி அப்படி இதுலேயே வத்தி தெரியுமா எப்படி இருக்கு மசாலா நண்டு குழஞ்சு நல்ல நண்டு நல்ல தசை நண்டு அவ்வளோ தசை தான் நம்ம மசாலா வாங்கிட்டு சுடு இவ்வளோ மசாலா வருதா மொத்த ஓ அந்த மாதிரி நண்டு நல்லா இருக்கு நல்ல தசை நண்டு குழம்பு நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிட்டு அப்படி ஓகே நானும் பாருங்க சாப்பிடுவோம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சூப்பரான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அது என்ன சமையல்னு சொன்னா சூப்பரா வந்து அம்மியில அரைச்சு நண்டு குழம்பு வந்து சமைக்க போகிறோம். அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியினையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்து நாங்கள் நண்டெல்லாம் துப்புரவாகிட்டு என்னென்ன சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, முதல்ல வந்து நண்டை வந்து இது வந்து ஃபுல்லாவே நீல நண்டு தானே, 4 நண்டு 1/2 கிலோ. இந்த வடிவா கழுவோம். அதோட இன்றைக்கு வந்து அம்மியில் அரைச்சி ரூபி சமைக்க போறீங்க. இதெல்லாம் சேரு இதெல்லாம் அப்படியே உடைஞ்சி கழுவிட்டு உடைக்கும் நண்டு. என்ன கலராக இருக்கு நீல நண்டு, நல்ல பேரமாக இருக்கு. அப்போ நல்ல நண்டு உலான்னு இருக்கு. நல்ல நண்டுன்னு தான் சொல்லி தந்து வாங்கி கொண்டு வந்து நான் சந்தையில் அதுவும் பழமையில் வாங்குறோம் நாங்கள் அவர்கிட்ட. நல்ல நண்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கழுவிட்டேன். இனி நண்டை உடைப்பேன் சரியா. வந்து கால் ரெண்டு உடைப்பேன். நண்டு இந்த நண்டு துடிக்கு உயிர் நண்டு போல இருக்கு. நண்டு உடைக்கிறீங்க. இந்த காலில் இருக்க நுனியெல்லாம் உடைக்கும். வச்சுட்டு கழுவிட்டு சினையிறு குதிரியா சினையிறு இருந்தால் நல்ல நண்டு வாசமாக இருக்கும் கறி. ஓ சினையிறு பாருங்க, நல்ல சினையிறு. நண்டுக்கு வந்து சினை வேணும் அப்படிதான் நல்ல வாசமாக இருக்கும் கறி. கறி வந்து நல்ல வாசமாக இருக்கு. இதெல்லாம் அது துப்புரா இதில் சேறு சின்ன மண் அதுவரை இருக்கு. உட்காந்துட்டேன். நண்டு வந்து உயிர் வேற நெஞ்சு துடிக்குது. நண்டு இந்த நண்டு துடி என்ன உயிரா தானே இருந்தது. உயிரா தானே இருந்தேனா. ஐயோ பாவம், சட்டியில் அவிய போகிறேன். வேறுங்க உடச்சாச்சா கிடந்து துடிச்சு கொண்டு காலிஞ்சு அப்படி தலை துடிச்சு. சரி வேறு ஆட்டம் சரி முடிஞ்சு. நல்ல சூப்பர் நண்டு தான். தோல் நண்டு தான் நல்லா இருக்கும். சதை நல்ல சூப்பர் நண்டு தான் தந்துருக்காரு. தெரிஞ்சுதான் தந்து நம்ம 1/2 கிலோ நண்டு தான் நல்ல நண்டு இருக்குன்னு சொன்னவ. நாங்கள் சொன்ன 1/2 கிலோவையும் தாங்க உண்டு. நடுவில் வாங்குறபடியா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நண்டு அடுத்த போய்க்கே சொல்லுவோம். அந்த மாதிரி நண்டன்னு சூப்பர் நண்டு தந்த நீங்கள் அப்படி என்ன சொல்லி சின்ன நண்டு. சின்ன நண்டு இருந்தது. அது என்ன தோல் நண்டு சின்ன ஏண்டா கடுஞ்சின்னு 2 நண்டு உடைச்சிட்டேன். 2 நண்டு நல்ல சூப்பர் நண்டு. அந்த மாதிரி நண்டு
ஆனால் நான் நினச்சேன் ஓட்ட நண்டே தான் இருக்குமென்று நான் நினைச்சேன்னா நான் நல்ல நண்டு. அப்பப்பா நல்ல சின்ன போல சின்ன இன்றைக்கு ஒரு வீட்டில் லாக்கு தானே. இதுக்கு வந்து சின்ன சின்ன நண்டு சின்ன மீன் எல்லாம் நல்ல விருப்பம். இன்றைக்கு வந்து செம்மையாக வந்து இன்றைக்கு வந்து சின்ன வந்து தாராளமாக கிடைச்சிருக்கு. உடைச்ச நண்டு முழுக்களும் சின்னதானே நல்ல வாசத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இன்றைக்கு வந்து ரூபி திருக்கே இந்த பெரிய திருக்கை கிடந்து இருந்தது. அம்மாடி நல்ல பெரிய திருக்கை இருந்தது. அதோட திருக்கை இந்த கொழுப்பு அவ்வளோ இந்த பெரிய ஒரு திருக்கையளவு வரும் வேணும் கொழுப்பு 20 கிலோ இருக்கு. அப்படித்தான் வரும். இப்போ நாங்கள் நண்டெல்லாம் உடைச்சிட்டோம். ஓகே எல்லாமே சூப்பரான நண்டு. நாங்கள் இப்போ போய் சமைப்போம். ஓகே ஓகே நாங்கள் இப்போ அரைச்ச நண்டு குழம்பு வந்து சமைக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து மிளகாய் மல்லி எல்லாம் அரைச்செடுக்கணும். அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல் வந்து செத்த மிளகாய், அடுத்து மல்லி, அதோட நச்சீரகம், மிளகு, மற்றது உள்ளி, ஒரு மஞ்சள் கட்டை. ஓகே இவ்வளோதான் தேவையானது. தேவை. மற்றது தேங்காய் பூ. ஓகே எல்லாம் தேவையான அளவு தேவையான அளவு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொன்றா நாங்கள் வறுத்தெடுக்க போறோம். வறுத்து போட்டு தான் அரைக்கணும். அப்பதான் வாசமா இருக்கு மண்டதுக்கான. சரியா? ஓகே நாங்கள் அடுப்புல சட்டியை வச்சுட்டு வறுப்போம். அடுப்புல சட்டியை வச்சுட்டு முதல் தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம். வறுத்தெடுப்பேன். கீழே வந்து எரிஞ்சிடும். அப்போ கரண்டியால் வறுத்தெடுக்கும் நல்ல வடிவா. அடுப்பு நல்லா எரியுதெல்லாம். வடிவா கிண்டி கிண்டி பார்க்கணும். ஓ இல்லாடி கீழே எரிஞ்சு. தேங்காய் பூ வந்து வறுபட்டு வந்துருக்கு. நல்ல ஒரு வாசம் வரும். செக்கு செக்கு மணக்கிற மாதிரி இருக்கு. செக்கில் எண்ணெய் ஊற்ற மணக்கும் வாசம் அதே மாதிரியே இருக்கு. வாசம் இருக்கு. ஆக பொண்ணுறதுக்கு வளர்க்க தேவையில்லை. ஒரு அளவான பருவத்துக்கு நம்ம வளர்த்துருக்கோம். இன்றைக்கு தான் வந்து முதல் தடவையாக வந்து அம்மியில் அரைச்சி சமைக்க போகிறோம். நண்டு குழம்பு. இப்போ வந்து தேங்காய் பூவை நாங்கள் முக்கால் வறுத்தெடுத்துருக்குறோம். வறுபட்டு ஆக வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இறக்கி ஆற வைப்போம். இப்போ வந்து செத்தல் மிளகாய், அதான் செத்த மிளகாய், காஞ்ச மிளகாய், மர மிளகாய், உள்ளி, மஞ்சள் கட்டை, மற்றது மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மல்லி எல்லாத்தையும் வறுத்துருக்கோம். முதல் அப்படி சமைச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை சமைச்சிருக்கிறோம். வீட்டை சமைச்சிருக்கேன். மீன் அப்படியா? அரைச்சி இந்த பொருட்களை போட்டு வறுக்கேன்னா இந்த வாசம் உள்ளியெல்லாம் போட்டுருக்கேன் தானே. அதோட சீரகம் அந்த வேர்டில் ஒரு வாசமே இதெல்லாம் வறுத்தரைக்கு. அப்போ இதே இவ்வளோ வாசம் வந்தால் கறி எப்படி இருக்கும்? அரைச்சி வைக்க வேறு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். மூக்குல அப்படியே வாசம் போய் என்னெல்லாம் சொல்லுது மூளை. இன்னும் கொஞ்சம் மறுபடும் பச்சை மணக்கு மேலே வாசமாக இது. ஓகே இப்போ வந்து வறுபட்டு இதே முறைக்கு ஆற வைப்போம்.
உப்பு போட்டு. இப்போ வந்து தேங்காய் பூ செத்தல் மற்றது உள்ளி பெருஞ்சீரகம் இல்லை நச்சீரகம் மிளகு எல்லாமே சூப்பராக வறுத்து எடுத்துட்டேன். மெயின் நாங்கள் அரைக்க போகிறோம். முதத்தடவை வந்து இப்போ நான் அம்மியில் அரைக்க போகிறேன். முதல்ல என்ன வடிவெல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ தண்ணியை அதை துடைச்சிட்டு இதில் என்ன அரைக்க போகிறோம்னு சொன்னால் செத்தல் மிளகாய். செத்தல் மிளகாயும் இந்த மஞ்சள் கட்டியையும் முதல்ல அரைச்செடுப்போம். மஞ்சள் கட்டியே இப்படி இருக்கும். உடைச்சிட்டேன். முதல்ல பார்த்து அரைச்சினீங்களா? இல்லை இல்லையா? இதுதான் முதல் தடவை பார்க்க தெரியுது. எப்படி இருக்கு அரைக்கிறது? இப்படிதான் அரைக்கிறதா? தண்ணி வந்து இப்படி பனிக்கு கணக்கு விடாங்கோ அரைச்சாதான் அரைப்படும். சொன்ன செத்தமில்ல அப்பதான் அந்த வலிக்கு கொடுக்கும். நல்ல வழியா அரைக்கிறீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா மிச்ச பொருட்களையும் போடுவோமா சொன்னா அப்பதான் சேர்ந்து அரை கவனம். உள்ளிப்பல்லாம் பறந்துடும். ஒரு நசிச்சு போட்டு குளவியால் அதுதான் செய்யணும். சரி, எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி போட்டு பார்ப்போமே. வந்து கொஞ்சம் தேங்காய் பூவை வச்சு அரைக்க போகிறேன். அதோட கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிட்டு அப்பதான் அந்த அரைப்படும். என்ன இந்த மசாஜ் போடத்தான் போன மாதிரியா கைக்கு ரூபிக்கு? என்ன 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 சொல்லுது அரைக்கிறது? இத்தனை வருஷத்துல 2 தான் நான் அம்மியிலே அரைச்சிருக்கிறேன். ஒரு நாள் நான் அரைச்சதே இல்லை. இந்த மிக்சி எப்போ எல்லாம் வந்ததோ அதோட சரி எல்லாம் சரி. தேங்காய் பூவும் போட்டாச்சு. நல்ல வாசம் இருக்குது தெரியுமா? வாசம் பண்ண வேறு லெவலில் இருக்கு. இன்றைக்கி ஒரு அரைச்ச கறி, அது மம்மியில் அரைக்கிறாள். என்ன மாதிரி பட்டு போல இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தானே நீங்கள் முதல் தடவை அரைச்சினீங்க. அதுங்களோ
இதான் முந்தி பழைய காலத்தில் உப்பு தான் அரைச்சி அரைச்சி சமைக்கிற வேறு டேஸ்ட் போல் தான் இருக்கும் நல்லா சாப்பிட்டவே. அதே மாதிரியே நாங்கள் இன்றைக்கி அரைச்சிருக்கோம் கறி வச்சு பார்ப்போமே நறுவி. இப்போ நாங்கள் ஓகே அரைச்சி எடுத்து நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு நல்ல சூப்பராக வந்திருக்கு. ஓகே இறக்குங்கோ. இந்த ஆட்டுக்கறி எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு சுற்றி சுற்றி ஓகே சரி ஓகே இவ்வளோ தான் நாங்கள் அரைச்சி எடுத்தது. இப்படி இருக்கு எப்படி இருக்கு மிஷினில் அடித்தா கூட இப்படி வராது நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்குண்ணே. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுட்டு அரைச்சதை எடுத்துட்டு நாங்கள் அரைச்ச நண்டு குழம்புக்கு வந்து எல்லாம் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க. அம்மியில அட்டை மணித்தியாலமா இருந்த அரைச்சி இது வந்து அந்த தண்ணியே அந்த கழுவி எடுத்த தண்ணி இதுல வந்து சத்து கூட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட வந்து கறிவேப்பிலை போட போறேன். வச்சு நண்டை ஒன்றா போடுவோம். நண்டு கால் நண்டாட்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. சின்ன நண்டு வாங்கின நண்டுக்குள்ள இதான் நல்ல நண்டு போட எல்லா நண்டுமே நல்ல நண்டு. தண்ணி இதெல்லாம் சின்ன கூட வாசமாக இருக்கு. சரியா இதை நீ என்ன செய்யணும் அதோட அரைச்சி இது வந்து நாங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட் போடுவோம். போட்டுட்டு இது வந்து நாங்கள் கழுவி எடுத்த தண்ணி இது வந்து தேங்காய் பால் விடுறதில்ல தானே. அப்போ எங்களுக்கு வந்து நண்டவிய தண்ணி காணாது. அப்போ இந்த மாதிரி தண்ணி விடுவோம். கரண்டியால கலக்கி விடுவோம். அப்படி வாசம் இப்பவே நல்ல வாசம் இப்பவே அரைச்ச கறி சமைச்ச மாதிரியே இருக்கு. வாசம். அதோட தேவையான அளவு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு. நீ அடுப்பை மூட்டிட்டு சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்பா. ஓகே அடுப்பு எரியுது சட்டியை தூக்கி வைப்பா. ஓகே கொதிக்கணும். கொதிக்கத்தான் வாசம் வரும். அவிஞ்சு வேற எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி வாசம் இருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வருது. கொதிச்சு கொண்டு வரைக்கி ஒரு வாசம் கொண்டு வரும். மூக்கை துளைச்சி கொண்டு போகுது. மூக்கை துளைச்சி கொண்டு எங்கே போகுது அப்படியே உடம்பு கறாங்குது. அப்படி இருக்கு. இது குழம்பு வந்து தடிப்பா தான் வருவேன்னு சொல்லுவாங்க. தேங்காய் போயில் அட்டாச்சியில் வச்சிருக்குது. ஆசம் வேறு லெவலில் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு வாசம். இப்படி அம்மியில் அரைச்சி சாப்பிட இத்தனை பேர் ஆசைப்படுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எவ்வளோ ஆசைப்படுவீங்க. அரைச்சி போட்டு சமைக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் உடம்புக்கெல்லாம் நல்லது தெரியுமா. இப்படி அரைச்சி வச்சு நாங்கள் தூள் எல்லாம் நிறைய சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு கூடாது. இப்படி சாப்பிட்றது அவ்வளோ மருத்துவ குணங்கள் மருத்துவ இதுகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா. இப்படி அரைச்சி வச்சு சாப்பிட்றது. அதான் அந்த காலத்தில் வயது போனாக்கள் இப்போவும் சுமார்ட்டாக இருக்கணும். அந்த காலத்துல இந்த சுகருக்கு கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்தது. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அந்த காலத்துல அப்படி சாப்பாடு அந்த கால சாப்பாடு அப்படி. இப்போ எல்லா சாப்பாடும் வந்து கெமிக்கல்.
ரைஸு கொத்து அப்படியெல்லாம் சாப்பாடு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வீட்டிலேயே செய்ய சாப்பிடுவோம். நம்ம ஹோட்டலில் விட்டுட்டு மாவு குரக்கன்மா புட்டு மரவழிமா புட்டு அந்த எத்தனையோ சொல்லுவேன், சாப்பாடு சாப்பிட்டு பொடிகள்மா புட்டு எல்லாம் இல்லை. இப்பெல்லாம் இருக்கும், அருது அங்கே எனக்கு இருக்கும். சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம். அப்படி கொதிக்க பாருங்க, சட்டியோட மண்சட்டியோட அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இன்றைக்கி அரைச்ச கறியோடு இன்றைக்கி நண்டு சூப்பரான ஒரு குடியோண்டு இன்றைக்கி இருக்குது. நண்டும் வந்து சூப்பரான நண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல தசை நண்டு, அதோட நல்ல சினையும். இப்போ வந்து புளி கரைக்கிறேன். நண்டு குழம்புக்கு கொஞ்சம் புளி விட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. மரைச்ச குழம்புக்கு எனக்கு புளியில் கொஞ்சம் புளி வருது, அதோட நான் கொஞ்சம் புளி விடுவேன். என்ன வாசனையாக இருக்குது நீங்கள் இப்போ தான். கறி வந்து அவிய நல்ல வாசமாக இருக்குது அந்த மாதிரி. இப்போவே அந்த வாசத்தோடையே சோறு சாப்பிட்டா சாப்பிடலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு, செம்மையாக இருக்கு உண்மையிலேயே. இப்படி நாங்கள் நடுவில் அரைச்சி காது வச்சு சாப்பிடுவோமோ? அது நேரங்கள் பார்த்தா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, நேரம் பார்த்து சமைக்கக்கூடாது, சமைப்போம். மீன் குழம்பு அரைச்சி வைப்போம், கூடுதலாக மீனும் நண்டும் இறைச்சியும் எல்லாமே அரைக்கலாம். நாங்கள் வடை சுட உளுந்து அரைக்கலாம், உளுந்து எல்லாம் அரைக்கிறது ஆட்டுகள் தான் கூடுதலாக அரைக்கலாம். இதுலேயும் அரைக்கலாம், அம்மியில் ஆட்டுகள் இல்லாட்டி அம்மியில் கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து வச்சு அரைக்கும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குதான், ஆனால் அரைக்கணும், அரைச்செடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்லை, எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை, அம்மி இருந்தாலே போதும். அம்மி ஆட்டுக்கல் இருந்தாலே அதில் இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் வத்தணும், என்ன வத்தினா தான் தடிக்கும் கறி, வந்து தடிச்சு அந்த நண்டோட வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கும், அப்பதான் டேஸ்டா இருக்கும் கறி. அந்த மாதிரி இருக்குமே, இன்னும் கொஞ்சம் வத்தினா காணும், தண்ணி நண்டது எல்லாம் வத்திட்டு சொன்னா அவியோணும் தானே, நண்டு வந்து அவியோணும், மசாலாவும் அவியோணும், இல்லாட்டி வந்து இந்த பச்சை வாடம் மணக்கு அந்த இப்ப நாங்க இதெல்லாம் போட்டதுதான், அப்ப அந்த அவிஞ்ச அந்த நண்டோட சேரும், அப்படி அப்ப சேர்ந்து இருக்கும், அப்பதான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் பத்து இருக்கும், இன்னும் கொஞ்சம் பத்தை விட்டு பார்ப்போம். சூப்பரா வந்து எங்கட அரைச்ச குழம்பு சூப்பரா ரெடியாட எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நண்டுல வந்து அப்படி மசாலா எல்லாம் ஊற்றி வேற லெவல் வாசம், வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துட போகுது நண்டு குழம்பு. அந்த மாதிரி இருக்கு, உப்பால தண்ணி நண்டது அவ்வளவும் பத்திட்டு பத்தி அப்படி அந்த மசாலா எல்லாம் அப்படின்னு நண்டோட அப்படியே சேர்ந்து நண்டுக்குள்ளேயெல்லாம் வாங்கி இருக்கு மசாலா. இந்த வாருங்க எப்படி இருக்குன்றது, நண்டோட அப்படியே மசாலா அப்படியே சேர்ந்து இருக்குது, அப்படியே ஒட்டி போட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அதோட வாசனை மூக்க துளைக்குது. இப்போ சாப்பிடுவோம், சட்டியோட போயிடும் நண்டு குழம்பு சேர்ந்து சாப்பிட. ஏற்கனவே நல்லா வறண்டு நல்லா தண்ணிட்டு சட்டி கறியை பார்த்தாலே எவ்வளோத்துக்கு வத்தி இருக்குன்னு சொல்லி குழம்பு நாங்கள் இறக்குறோமா. ஓகே, இறக்குங்கோ. ஓகே, இறக்கி வச்சோடனே அப்படியே மஞ்சட்டியில் அப்படியே மஞ்சட்டி அந்த சூட்டில் வந்து கொதிச்சு கொண்டே இருக்கு இந்த கறி. இதுலயே வத்தி தெரியுமா குழம்பு. இனி நாங்கள் வாழையில போட்டுட்டு சாப்பிட போகிறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்க போகுது கறி. ஓகே, நாங்கள் இப்போ வாழையில போட்டு சாப்பிடுவோம். என்ன இப்போ வந்து பச்சரிசி சோறு, வேறு மீன் பொரியல். இது என்ன பொரியல் சொல்லுங்க பாப்பா? இது என்ன சொல்லுங்க? முட்டை. இது வந்து மீனிண்ட சினை, அதுவும் பெரிய பேரமீண்ட சினை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து பொரிச்சிருக்கிறோம். நல்லா இருக்கும். பொரிச்சு எப்படி இருக்குன்னு வாங்க, எனக்கு நல்ல விருப்பம். முழு இருக்கும். ஓகே, ஸ்பெஷல் கறி
அரைச்ச மீன் குழம்பு எப்படி இருக்கு? அரைச்ச மீன் குழம்பு இல்லை, நண்டு குழம்பு. நண்டு வருது இல்லை, நண்டு வறுவல்னு சொல்லணும். நண்டு இப்படி தான் வைக்கிறது, அரைச்ச கறி இப்படி தான் வைக்க. அதோட கால் இன்னும் ஒரு பெரிய நண்டு அப்படி இருக்கு. குழம்பு வெள்ளி வைங்க முடியா? குழம்பு இல்லைன்னா குழம்பு வராது, இப்படித்தான் சமைக்கிறோம். இது போட்டு வழியாக சாப்பிடுவோம். சும்மியா இது குழம்பு சாப்பிட்டு பார்க்கடா அப்படி இருக்கண்டு. சாப்பிட்டுத்தான் நம்ம வேறு என்ன செய்யற சாப்பிடாம. சரி சாப்பிடுங்க அவன். சரி சாப்பிடுங்க. அப்படியே இருக்கு சாப்பாடு. நண்டு சரியா சுடுது. நண்டு சுடுதா? சாப்பிடுங்க. சுடுது நண்டு தசை எடுக்கண்டா சுடுதுங்க. சரியான சுடத்துல தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். சுடு தசை அமர்த்தி எடுக்க சுடுது. சரியா நல்ல நண்டு, நல்ல தசை நண்டு தானே. சுடுது கொஞ்சம் மாறட்டுமா, அப்போ குழம்போட சாப்பிடுவோம். அதோட மீன் பொரியலையும் எடுத்து அப்படி இருக்கா சார். அது மசாலா எல்லாம் நண்டுக்குள்ள எப்படி இருக்கு மசாலா எல்லாம் நண்டுக்குள்ள. நல்ல நண்டு, நல்ல தசை நண்டு. அவ்வளோ தசை தான். மசாலா எல்லாம் வாங்கிட்டு சுடு இவ்வளோ மசாலா வருதா மொத்த. நல்லா இருக்கு தசை நண்டு குழம்பு நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடுவாங்க அப்படி. ஓகே, நானும் பாருங்க சாப்பிடுவோம். போட்டு இலையில போட்டு 2 பேர் சாப்பிட போகிறோம். அந்த காணும் வந்து எனக்கு தெரியாது, இப்போ நான் சாப்பிட. முட்டை 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 சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. பார்ப்போம், நண்டை சாப்பிடு பார்ப்போம். அரைச்சாரு நல்லா இருக்கு. நடுவில் நாங்கள் வீட்டை வந்து நண்டு அரையெல்லாம் அரைச்சி சமைக்க போகிறோம். வேணா அப்படியா? அரைச்சி தந்து சமைப்போம். அம்மிகிட்ட விட்டேன். இது பக்கத்து வீட்டுல ராக்கெட்ட வாங்கிட்டு வந்தேன். சொல்லுங்க. ஓ சாப்பிட்றோம். அம்மி ஒன்றே கொடுக்கணும். ஆச்சு அம்மி என்னோட கொடுக்கலாம். நாளைக்கு நான் கொடுக்கலாம். இப்படி நம்ம மெக்க போடுவோம். அது இருக்கும் எல்லாமே நாங்கள் படிவோம். நண்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்காம தசை இருக்கல்லோ. அதான் சூப்பராக இருக்கு. என்ன இந்த மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு உதாண்டா காணுதான். உங்களுக்கு நண்டு சமைச்சு போட்டு உங்களுக்கு முட்டையை சாப்பிட்டு உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து இப்படி சாப்பிட்றது இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதோட உடம்பு கருத்தார அதான் சுடச்சுடி சாப்பிடணும். அரைச்சவரை வந்து சுடச்சுடி சாப்பிடணும், வச்சு சாப்பிடாது. சுடச்சுடி சாப்பிட்டா தான் டேஸ்ட் ஆகும். இப்போ நாங்கள் பின்னரும் சாப்பிட்றதுனாலும் சூடாக்கிட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். அவசரப்பட்டு சாப்பிட்டா பொறுமையாக சாப்பிடணும், எல்லாம் பொறுக்குது. லெவலில் இருக்குது, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. கிள்ளி 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 எந்த கொஞ்சம் சமைச்சு இன்றைக்கி பழைய முறைப்படி இப்படி சமைச்சு சாப்பிட்றது ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம். ஓகே, நீங்களும் இதே போல சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்றோம். ஏன்னா மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.